நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா கதை, திரைக்கதை, வசனம் இயக்கி எடுத்த ஒரு குறும்படத்தை தான் காண இருக்கிறோம். இந்த குறும்படத்தின் நோக்கம் என்னவென்றால் கர்மா என்பது நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்குகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் எடுக்கப்பட்ட குறும்படம் இது நிஜத்தில் நடந்த உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா குறும்படமாக கதை எழுதி திரைக்கதையுடன் வசனம் அமைத்து இயக்கியுள்ளார். இந்த குறும்படத்தை பார்த்து கர்மாவிலிருந்து நாம் எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், கர்மாவில் மாட்டிக்கொள்ளாமல் நாம் தவிர்ப்பது எப்படி என்ற விழிப்புணர்வை மேற்கொள்வோம். உங்களுக்கு கர்மாவை பற்றி உணர்த்துவதற்காகவே சித்தரிக்கப்பட்ட குறும்படம் இது. இப்பொழுது இந்த குறும்படத்தை காணலாம். இதுதான் அந்த சாமி இருக்கிற இடம். ஓ, அப்படிங்களா? போலாம். சின்ன வயசில் எங்கள் அம்மா இங்கே அடிக்கடி எனக்கு கூட்டிட்டு எங்கள் அம்மா எல்லாமே இப்போ தான் வர்றேன். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்தால் தீர்ந்துருன்னு எங்கள் அம்மா நம்பிக்கையாக சொல்லுவாங்க. பார்ப்போம் நம்ம கஷ்டமும் தீர்மான்னு பார்ப்போம். வணக்கம் சாமி. வணக்கம். சாமியை பார்க்கணும். எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து வர்றேன். உள்ளே கேட்டு வரேன். கேட்டு வாங்க சாமி, உட்காந்துருக்கேன். இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சாமியை பார்க்க வந்திருக்காங்க. பூஜை முடிஞ்சான்னு கேட்டு சொல்லுங்க. இருங்க, கேட்டு வரேன். வணக்கம். வாங்க, கூப்பிடுறாங்க, வாங்க. இப்போதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சதா? எத்தனையோ முறை நான் உங்களை பார்க்கணுன்னு முயற்சி பண்ண சாமி, ஆனால் அந்த வாய்ப்புகள் அமையல. நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சாமி. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. சாமி, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க சாமி, தூங்க கூட முடியல. நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் சாமி. கஷ்டம் வந்தால் தான் நிம்மதியை தேடுவீங்க. பிடிங்க, அவங்களையும் பிடிக்க சொல்லுங்க.
நச்சா ஆ வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க எதை மறந்துட்டீங்களா? நீ தான் மறந்துட்ட. நான் என்ன மறந்தேன்? இதுக்கு கதிர் ஃபோன் பண்ணால பேரனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு, அதைத்தான் சொன்னேன். ம் அதெல்லாம் நினைப்பு இல்லாமையா இருக்கு? எந்த காசு வச்சிருக்கோம் கொடுக்கறதுக்கு? வருஷமெல்லாம் நம்மளுக்கு கஞ்சி கொடுக்குற நேரத்தை விற்று கொடுத்தாச்சு. காய்ச்சி குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு இருக்கா வீட்டில்? காப்படி அரிசி கூட கடையில் போய் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பணத்தை கொடு. யோ, ஒரு மாதத்துக்கு டீ குடிக்க வச்சிருக்க காசை எடுத்து பிள்ளைன்னு கொடுக்குறியே, இது நல்லாவையா இருக்கு? டீ குடிக்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. பிள்ளைகளுக்கு தானே சேர்த்து கொடுக்குறோம். இந்தா புடி. ஆமாம், எதுக்கு தான் கணக்கு பார்க்குறோன்னு தெரியாதா உனக்கு? புடிமா. உனக்கு எதுவுமே புரியாதாயா? பிள்ளைன்னு டீ குடிக்கிற காசை கூட எடுத்து குடுக்கிறியா? வேலைக்கு போவானா? உருப்படுவானா? ஏண்டி புலம்புற? நான் புலம்புறது உனக்கு புரியாதியா? ஏதோ நீ இருக்கிற வரைக்கும் காவத்து கஞ்சினாச்சும் நான் குடிக்கிறேன். நீ இல்லைனா நானா தானேயா? அப்பெல்லாம் பேசாத. நம்ம புள்ள உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குவோம். என்னைய ராணி மாதிரி? அட போயா, புறாத்தை எடுத்து எடுத்து கொடுத்துட்ட. அவன் கொஞ்சமாச்சும் நினைக்கிறானா நம்ம அப்பாவும் அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கிறானா? சரி சரி, இந்த புடி. நீ இதே ராணி மாதிரி பார்த்துக்கிறியா? ராணி மாதிரி பார்த்துக்கிறியா? நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதே? இதில் அவனுக்கு கல்யாணத்தை வேற முடிச்சு வச்சு, அவனுக்கு பிள்ளைய வேற. என்னையா இதில் 3 பிள்ளைங்க. இந்த ரூபா இப்படி நான் போகிறேன். நீ போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போகிறேன். எல்லாம் என்னத்த சொன்னாலும் திரும்ப வர. ஐயோ, நாச்சியா சீக்கிரம் கொண்டு வா. இந்தாங்க. ஒரு தண்ணினா நல்லா குடிக்க தெரியுதா உங்களுக்கு? சட்டையெல்லாம் நினச்சிட்டீங்க. இந்தா. வரட்டாமா? சரி. ம், பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, அம்மா. வாயா, இப்பத்தே வர்றியா? ஆமாம்மா. நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேம்மா. பிள்ளைலாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காங்கம்மா. சாப்பிட்டியாப்பா? என்ன சாமி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா. அப்பா எல்லாம் என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு வேலை ஒன்றும் சரியாக அமையல. அதனால் மதுரைக்கே போகிறோம்மா. எப்போ போகிறோம் சாமி? இல்லைம்மா, நாங்கள் தான் போகிறோம். கவலைப்படாதம்மா. நான் வேலையை பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. கவலைப்படாதம்மா. சரி சாமி.
இருந்த வாரேன். சரிம்மா. மா என்னம்மா அது? அழிச்சலாவுக்கு வச்சுக்க. இல்லை பரவாயில்ல வச்சுக்கங்கம்மா. இல்லை பரவாயில்லம்மா. வச்சுக்கோடா. இல்லை வேண்டாம்மா. பிடி. கவலைப்படாதம்மா. என்னை கைவிட்டு எனக்கு வேலை கிடைச்சது கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. உன்னை நம்பி தாண்டா இருக்கேன். உங்க அப்பாவும் இல்லை. இருக்குமா கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. கவலைப்படாத கண்டிப்பாக வருவேன். வர்றேம்மா. கதிரு இதையும் வச்சுக்கடா. வச்சுக்கம்மா. நீ வைடா உள்ள. பார்த்து போடா. என்னை மறந்துடாதடா. தம்பி தம்பி ஒரு ஃபோன் போட்டு கொடுங்கய்யா. Your call has been forwarded to an automatic voice message system. Your call has been forwarded to an automatic voice message system. அம்மா ஃபோன் எடுக்கலையம்மா. இந்தாங்க பிடிங்க பிடிங்க. ஏமா அழுதுட்டு இருக்க? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போமா. ஐயா பாத்துக்குருவாரு. உன் புள்ள வீட்டுக்கு வருவான். இந்த வானா சாமி. நம்பிக்கையோட போமா. ஒரு 5 வயசு ஷாம்பு கொடுங்க. கிளீனிங் ப்ளஸ் கொடுங்க. Your call has been forwarded to an automatic voice message system. எடுக்கலீங்களே. எடுக்கல. நான் போட்டு பார்க்குறேம்மா. நம்பர் இருக்குல்ல. Your call has been forwarded to an automatic voice message system.
ஐயா சொல்லுங்கம்மா. ஒரு போன் போட்டு கொடுங்க ஐயா. யாருக்குமா போன் பண்ணுறீங்க? என் பிள்ளைக்கு தான். பிள்ளைக்கா? Your call has been forwarded to an automatic voice message போகுதுமா, எடுக்கலையே. 0. ரிங் போய் கட் ஆகுதுமா. இந்தாங்க. 0 1 2 3 4 5. ஒரு போன் போட்டு கொடுங்க ஐயா. என்ன? யார் நம்பருமா அது? எதுக்குமா கால் பண்ணோம்? என் பிள்ளைக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க ஐயா. என்ன சார், நம்ம உங்களை விட்டு வைக்கலையா? இதே வேலையை அலையுது சார். என்ன சார் சொல்கிறீங்க? சார் நம்ம பையன் விட்டு போய் 1 வருஷம் போகுது சார். பொழுது விடிஞ்சதுலேருந்து நம்ம இதே வேலை தான் சார் அலையுது. ஒவ்வொருத்தண்டையாக நம்பரை கொடுத்து ஃபோனை போட்டுன்னு அலைஞ்சிட்டே இருக்கும் சார். பாவம் சார், இந்த அம்மாவை பார்க்கவே பரிதாபமாக இருக்குது சார். அப்போ இந்த அம்மா சாப்பாடுக்கு என்ன சார் பண்ணுறாங்க? அவங்க புருஷன் வேலாவது கம்பெனிலேருந்து மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க சார். அதை வச்சு இந்த அம்மா வகுத்துக்களி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த அம்மாவை தவிக்கிட்டு போனவன் ஒன்று கல்லுஞ்சக்காரன் இருக்கணும், அப்படி இல்லை செத்து போயிருக்கணும். ஐயா என்ன பேச்சு பேசுறீங்க? நானே ஒத்த பிள்ளை பேத்து வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை போதுமா விளங்காத பேச்சு பேசிட்டு இருக்கேன். என் பிள்ளை வருவியா? அந்த நீ கூட்டு போவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? அப்படி அவன் இருந்தா வந்து கூட்டி போயிருப்பான்லம்மா. எனக்கு தெரியும், என் மையம் இருக்கா. என் மையம் வந்து கூட்டு போவியா? என் மையம் வருவியா? என்னை வந்து கூட்டு போவியா? என் பிள்ளை வருவியா? போலாமா? கூட்டு போவியா? குட்டி வா போவோம். என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என்னை வந்து கூட்டு போவியா? என் பிள்ளை வருவியா? என்னை கூட்டு போவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை வருவியா? என்னை கூட்டு போவியா? என் பிள்ளை வருவியா? என் பிள்ளை நீ என்ன செஞ்சிருக்க தெரியுமா? உன் ஆத்தாளுக்கு ரொம்ப கொடுமை செஞ்சிருக்க. உன் ஆத்தா பின்னால் இருந்து அழுகிறது தெரியுதா? உன் கஷ்டத்துக்கு உன் அம்மாவை அனாதையை விட்ட கர்மா தான் காரணம்.
ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாதுன்னு தர்மம் சொல்லுது. உனக்கு உயிர் கொடுத்த தாய தவிக்க விட்டுட்டு இங்க வந்து ஏன் அழுகுற? எனக்கு வேலை கிடைச்சது கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு போயிருவோமா. உன்னை நம்பி தாண்டா இருக்கேன், உங்க அப்பாவே இல்ல. இருக்குமா, கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போயிருவோமா. எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன சாமி செய்யுது? அதுக்கு ஒரு வழி புரியுத சொல்லுங்க சாமி. அழுகாத. உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க வயசுல உள்ள பெரியவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து சோறு போடு. உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும், உன் கர்மா தீரும். வார அம்மாவாசைக்கு எள்ளும் தர்ப்பையும் கொடு. பண்ற சாமி, இங்க வா சாமி, செய்யற சாமி. போய் வா. Ooh.